ஆவியானவர் சொல்வதை கேட்டு செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய ஆலோசனையின்படி நடப்பதற்காக. அப்போஸ்தலர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினுடைய சித்தத்தை கேட்டு அவரிடத்துல விசாரித்து செய்தார்கள். இன்று வாலிபர்களும் அநேக ஊழியர்களும் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதும் இல்லை, அதை விசாரிப்பதும் இல்லை, ஆவியானவரை தேடுவதும் இல்லை. அவர்களுக்கு நேரமும் இல்லை, வேதத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை. எப்போதும் அவர்கள் அந்நிய பாஷையில இருப்பாங்க. அந்நிய பாஷை விரோதமாக நான் பேசல. சுமித் விக்லிஸ்வொர்த் என்று அப்போஸ்தலர் சொல்கிறார், அவர் தினந்தோறும் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவாராம். அவ்வளவுதான் அவருடைய வேலை. ஆனால் இன்று அநேகர் அந்நிய பாஷாக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாங்க, ஆனா வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அந்நிய பாஷை தேவை, எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வசனம் தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை அதன் உறுப்பு ஒன்றும் அழிந்து போகாது. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது. அங்க அந்நிய பாஷை கிடையாது. வார்த்தையை சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. பவுல் சொல்லுகிறார், அந்நிய பாஷைகள் ஓய்ந்து போகும், தீர்க்க தரிசனங்கள் ஓய்ந்து போகும், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்படி என்றால் என்ன? ஆரம்பத்துல அந்நிய பாஷைகளும் தீர்க்க தரிசன வரங்களும் கிரியை செய்யும், அது குழந்தை. நிறைவானது வரும்போது அதெல்லாம் மறைஞ்சு விடும். பவுல் அழகாக சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பு சகல பாவத்தை மூடும். பாருங்க, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஓய்ந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஓய்ந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்ப தீர்க்க தரிசனங்களும் அந்நிய பாஷைகளும் எதற்காக என்றால் அது அடையாளம். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அதே வாழ்க்கை கிடையாது. எல்லாவற்றை காற்றிலும் தேவனுடைய வார்த்தை தான். சங்கீதக்காரன் சொல்கிறார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 119:165 சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வார்த்தையில அபிஷேகம் இருக்கிறது, வார்த்தையில ஆசீர்வாதம் இருக்கிறது, வார்த்தையில சுகம் இருக்கிறது, வார்த்தையில சமாதானம் இருக்கிறது, வார்த்தையில சந்தோஷம் இருக்கிறது, வார்த்தையில மகிழ்ச்சி இருக்கிறது. வார்த்தை வார்த்தை வார்த்தை. என்ன படிப்பறிவு இல்லாதவனாய் இருந்த என்ன வார்த்தையை கொண்டு என்ன நிரப்பினார். இரவும் பகலும் முழங்கால நின்று நான் வேதத்தை 15 வருஷம் அந்த வேதத்தை இரவும் பகலும் வாசித்து தியானித்தேன். அவ்வளவு பிரியம் எனக்கு வேதம் என்றால். நான் அற்புத அடையாளங்களை விட, மரித்தோர உயிரோடு எழுப்புவதை விட எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தையும் வெளிப்பாடுகளும். சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்த போதகர் சொன்னார், சங்கீதம் 119 தினந்தோறும் வாழ்க்கையில அது வாசிக்க
அதை நான் முழங்கால படியிட்டு தினந்தோறும் அந்த 119ஆம் சங்கீதத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன். அதற்கு பிறகு பாருங்க, வெளிப்பாடுகள் வர ஆரம்பித்தது. அதுல இருக்குங்க ரகசியம், அநேகருக்கு தெரியல. அங்கே சொல்கிறது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும், உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம், உம்முடைய வசனம் மன மகிழ்ச்சி இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். பாருங்க, வார்த்தைக்கு தான் நாம் காத்து இருக்கணும். தீர்க்க தரிசனங்களுக்கும் அந்நி பாஷைகளுக்கும் அல்ல, வார்த்தைக்கு காத்திருங்கள். ரேமா, வார்த்தைக்கு காத்திருங்கள். வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வரங்களையும் கனிகளையும் தீர்க்க தரிசன வரத்தையும் அந்நிய பாஷையும் வைத்து கொண்டா உலகத்தை அசைக்க முடியாது. ஹைதராபாத்ல சதீஷ்குமார் சகோதரர், அவர் அந்நிய பாஷையில இல்ல, அவர்கிட்ட அந்நிய பாஷை பேசுறாரு இல்லையா, ஆனா தேவனுடைய வார்த்தை அவர் இடத்துல இருந்து புறப்படுகிறது. இன்று இந்தியாவில் பெரிய சபை, 5 லட்சம் பேருக்கு மேலாக இருக்கிற சபை கல்வாரி டெம்பிள் ஹைதராபாத்தில் இருக்கிறது. அவர் அந்நிய பாஷையில கட்டல, அவர் தீர்க்க தரிசன வரத்துல சபையை கட்டல, அவர் தேவனுடைய வார்த்தையின் மீது சபையை கட்டுகிறார். இன்று அநேகர் தீர்க்க தரிசன வரத்தின் மீது கட்ட பார்க்கிறார்கள் சபையை, அந்நிய பாஷையின் மீது கட்ட பார்க்கிறார்கள் சபையை. வரங்களை காட்டிலும் தீர்க்க தரிசனம் காட்டிலும் வார்த்தை தான் கடவுள். வார்த்தையை விட்டு வேற எந்த விதத்திலையும் சபையை கட்டி எழுப்ப முடியாது. அப்படியே எழுப்பினாலும் அது சில காலம்தான் இருக்கும். பெரிய மழை வரும், காற்று வரும், புயல் வரும், அப்போது அது இல்லாமல் போய்விடும். தேவனுடைய வார்த்தையின் மீது, கிறிஸ்துவின் மீது சபையை கட்டப்படும் போது சபை எந்த புயல் வந்தாலும் எந்த காற்று வந்தாலும் அசையாது. இயேசுவின் வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. சபை ஆயத்தம் இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல கடந்த வருடத்தில் சொன்னார். அவர்கள் இன்னும் ஆயத்தமாக இல்லை. அநேக சபைகளுக்கு நான் செல்கிறேன், கூட்டங்களுக்கு செல்லும் போது அநேகர் இடத்துல கேட்பேன், இயேசு இப்போது வந்தா உங்களுக்கு சந்தோஷமா என்று கேட்பேன். பாதி பேரு சந்தோஷப்படுவார்கள், பாதி பேரு சந்தோஷப்பட மாட்டார்கள், கையை உயர்த்த மாட்டார்கள். அவர்களிடத்துல நான் கேட்ட கேள்வி, ஏன் நீ கையை உயர்த்தல? ஐயா, நான் எவ்வளவு படிச்சு ஒரு வேலைக்கு போகணும், திருமணம் செய்யணும், குழந்தை குட்டிய பார்க்கணும், வீடு கட்டணும் என்று சொன்னார்கள். இன்னும் அவர்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் அல்ல. ஆண்டவர் ஆவியானவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை அவங்க ஆயத்தமா இல்லாவிட்டால் நான் தாமதிக்கும் போது இந்த பூமியில அநேக தீங்கு, விபத்துகள், ஆபத்துகள், மரணங்கள், நோய்கள், கொலை நோய், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று சொன்னார். அப்ப சபை ஆயத்தமா இருக்கும்போது, சபை கிறிஸ்துவை, ஆண்டவரே நீர் சீக்கிரமா வாரும், நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகரை உயிர்ப்பிக்கும்.
God bless you.